அன்பான சனிக்கிழமை வாழ்த்துக்கள். என் அன்பு உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நலமா இருக்கிறீங்கள், நலமா இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். நானும் நல்ல நலமா இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பதிவை கண்டு பார்த்து நேற்று என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் என்னை நலம் விசாரித்தீங்கள். மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பால் நான் அப்படியே கட்டுப்பட்டு விட்டேன், அதுதான் சொல்லியாக வேணும். அந்த வீடியோ பதிவை போட்டதற்கு காரணம் நிஜம் யதார்த்தம். சோஷியல் மீடியா என்ற இந்த பிளாட்ஃபார்மை நானும் என் கணவரும் தேர்ந்தெடுத்து விட்டோம். கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் யதார்த்தமான விஷயங்களை எங்களோடு சேர்ந்து உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க ஆசைப்படுகின்றோம். அவ்வளவு தான். நான் இங்கே ஒரு பொய் பிம்பமாக நானோ என் கணவரோ இது உங்கள் முன் வர ஆசைப்படவில்லை. சில நாள் தளர்ச்சியாக இருக்கும், சில நாள் சந்தோஷமாக இருக்கும், சில நாள் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு சமநிலையாக இருக்கும். எல்லாத்தையும் உங்கள் கூட அதே மாதிரி எப்படி உண்மையா நிஜமா நாங்கள் வாழ்கின்றோமோ அதே மாதிரி பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவை தேர்ந்தெடுத்துள்ளோம். ஏனென்றால் நான் எல்லாரையும் சொல்ல வரவில்லை. சோஷியல் மீடியா என்றது ஒரு மாயை. அப்படித்தான் அது இவ்வளவு நாட்களும் பலரால், எல்லாரும் இல்லை பலரால் அது கையாளப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒரு மாயை, எல்லாமே ஒரு மாயை, அழகு, கற்பனைக்குரிய விஷயம். ஆனால் அது மாற வேண்டும், அந்த நிலைமைகள் மாற வேண்டும். ஓகே, யதார்த்தத்தை கொண்டு வரணும். சோஷியல் மீடியாவில் நிஜமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும், நிஜமான உணர்வுகளை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாயை, எத்தனையோ இளைய சமுதாயங்கள் எங்களை பார்க்கின்றார்கள். எத்தனையோ தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் புரிய வைக்கிற கட்டாயத்தில் இருக்கின்றோம். யதார்த்த வாழ்க்கை என்பது கண்டிப்பா நாங்கள் தெளிவாக காட்ட வேண்டும், தெளிவாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு ஒரு ஊடகம் இந்த சோஷியல் மீடியா, அவ்வளவுதான். ஏனென்றால் பொய்யான வாழ்க்கையிலும் பொய்யான கற்பனைகளிலும் வாழ்ந்து தான் சில பேர் வாழ்க்கை என்னும் அந்த ஒரு போராட்ட கட்டங்கள் வரும் பொழுது அந்த போராட்டத்தில் தத்தளிச்சு போய் சோர்ந்து போய் தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். சோஷியல் மீடியாவில் பார்த்து சில விஷயங்கள் கற்பனையான விஷயங்களை பார்த்து இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக இது நாங்களும் இப்படியான விஷயங்களை தாண்டிதான் வருகின்றோம். எல்லாமே மகிழ்ச்சிகரமா இருக்க போவதில்லை. ஒவ்வொரு மகிழ்ச்சிகரமான தருணங்களும் மன்னிக்கவும், ஒவ்வொரு மகிழ்ச்சிகரமான தருணங்களும் நாங்கள் உண்டாக்குறது. எங்கள் போராட்டங்களிலிருந்து எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உருவாக்குறது. அதனால் தான் நேற்று நான் உங்களுடன் என்னுடைய மனசும் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்குது. எந்த காரணமும் ஸ்பெசிஃபிக்கா இல்லை. காலையில் எழும்பணும்னு அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு உங்களில் பல பேருக்கு அது புரிந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் நிறைய பேர் இந்த உணர்வை அடிக்கடி நாங்கள் உணர்வோம். அந்த உணர்வு எனக்கும் வந்தது. அதை நான் எப்படி கையாண்டேன் என்றதை தான் ஒரு பதிவா நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். என்றால் அது யதார்த்த வாழ்க்கை, அதிலிருந்து வெளிவந்துடுவோம். அதில் எப்படி வெளிவருகின்றோம் என்றதை தான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இதுதான் நிஜம். சிரித்து கற்பனையோட போடுற வீடியோஸை நான் போட விரும்பவில்லை. சிரித்து கற்பனையோட போட வேண்டிய வீடியோஸும் தேவையில்லை. நிஜமான சிரிப்போடு போடுற வீடியோஸ் மட்டுமே உங்களை சேர்ந்தடையும். நிஜமான சோகங்களோட போடுற வீடியோஸ் மட்டுமே உங்களை சேர்ந்தடையும். சமநிலையான உணர்வோடு இருக்கும் போதும் அந்த வீடியோஸ் உங்களை சேர்ந்தடையும். இவ்வளவுதான். நான் எப்பவுமே நானும் என் கணவரும் சொல்றது தான், எங்கள்கிட்ட பொய் இல்லை, நிஜம். நிஜமா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை நாமே மதிப்போம். ஓகே, மற்றவர்கள் எங்களை மதிப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் மதிக்கிறார்களோ இல்லையோ, எங்கள் மனசு எங்களை மதிக்கும். ஸோ இப்படி போராடி ஒவ்வொரு நாளும் வாழ்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கின்றதுன்றது தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அண்ட் என்ன நேசிக்கிற என் கணவரை நேசிக்கிற அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் நேற்று பதறை அடித்துக்கொண்டு வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டீங்க. எத்தனை அன்புகள், எத்தனை இந்த பிளாட்ஃபார்ம்ல இவ்வளோ அன்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கணவரும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் இவ்வளோ அக்கறையோட மெசேஜ் வந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும்
எல்லாருக்கும் என்னுடைய பாசமான நன்றிகள் அம்மா. ஓகே, அண்ட் நிஜத்தோட வாழ்வோம். நிஜமாகவே எங்களை நாங்கள் எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதை பார்த்து மற்றவங்களும் எங்களுடைய நிஜத்தை உணர்ந்து அவர்களும் தங்கள் வாழ்க்கையில நிஜமாக எங்களோட பழகட்டும். அவ்வளவுதான். ஓகே, ஹேவ் a happy weekend. இந்த அழகான சுவாசத்தோடு காற்றோடு உங்களை நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் சந்தித்துள்ளேன். என்னுடைய சாட்டர்டே நல்லா போய்கொண்டிருக்கின்றது. வேலை இல்லை, ஆனால் வீட்டில் வேலைகள் இருக்கின்றது, ஷாப்பிங் வேலைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் என்னுடைய நெயில்ஸ் செல்ஃப் கேர், என்னுடைய நெயில்ஸை நான் செய்தேன், என்னுடைய ஐப்ரோஸை நான் செய்தேன். இனிமேல் வீட்டில் போய் வேலைகளும் செய்ய வேண்டும். செய்துட்டு நான் என்னுடைய கணவருக்காக வெயிட் பண்ணுவேன். அதன் நடுவில் என்னுடைய சகோதரர்களோடு ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுதான் சந்தோஷம், இதுதான் யதார்த்தம். ஓகே, அதே மாதிரி உங்கள் வீக்கெண்டும் இனிமையாக அமையட்டும். எப்பொழுதும் கஷ்டம் நிரந்தரம் இல்லை, கவலை நிரந்தரம் இல்லை. அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு. ஆனால் அதை ஜெயிக்க வேண்டும். கவலை கஷ்டங்கள் எல்லாமே வர வேண்டும். அதையும் நாங்கள் சந்தோஷமா நேசிப்போம். ஏனென்றால் அந்த சந்தோஷம், அதுக்கு பிறகு வர சந்தோஷம் அற்றது. ஸோ ப்ளீஸ் எப்போவுமே மனசை தளர விடாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வோம். ஓகே, happy Saturday again. Take care of yourself. Bye bye my அன்பு நெஞ்சங்களே.